சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு தொடர்கின்றது. ஒவ்வொரு மரங்களாக அவர்கள் நீர்விட்டு வளர்த்தார்கள் அல்லவா? உள்ளே இருக்கும் கைதிகள் அனைவரும் எந்த திட்டங்களும் தீட்ட முடியவில்லை. இந்த பனை விதைகளும் வளர்ந்து மரங்களாகிவிட்டன. ஒரு மரம் காய்பிடிக்க ஆரம்பமாகிவிட்டது. சற்றே இது காய்பிடிக்க ஆரம்பித்து விட்டவுடன் இந்த மன்னர்களின் வாரிசுகள் இருந்தார்கள் அல்லவா, இந்த மரத்தை வளர்த்தவர்கள் மன்னரிடம் சென்று, மன்னா, ஒரு மரம் காய் தள்ள ரெடியாக உள்ளது, பாலை வந்துவிட்டது என சொல்கிறார்கள். அதை சற்றே தன் மகனிடம் அவர் சொல்கிறார், மகனே, சென்று அதை எப்படி மரங்கள் வளர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக இவர்கள் சொல்வது உண்மையா, பாலை தள்ளிவிட்டதா என சென்று நீ பார்த்து பரிசோதனை செய்து என்னிடம் சொல் என சொல்கிறார். அதுபோல் அந்த மன்னரின் மகனும் ஏற்று செல்கிறார். அங்கே சென்றால் அவர்கள் வாரிசுகள் நட்ட மரங்கள் அனைத்தும் மிக அருமையாக ஒரு சேர, ஒன்றோடு ஒன்று இணையாத ஒரு சேர அடிக்கு 10 அடிக்கு ஒரு மரங்களாக அழகூர சாலையை அழகுபடுத்தி கொண்டு இருக்கும் வண்ணம் இருந்தமையை கண்டு மெய் சிலிர்த்து போகிறார் இந்த மன்னரின் மகன். ஒரு மரம் மட்டும் பாலை தள்ளும் விதங்களாக பாலைகள் தெரிந்து வண்ணம் இருக்கின்றது. இதை எவர் உறுதிப்படுத்தி கொண்டு தன் அப்பாவிடம் வந்து இந்த நிலைமையை சொல்கிறார். அப்பா, நீங்கள் மிக மிக புத்திசாலிகள். இவர்களை வைத்து ஒரு பசுமை புரட்சியை உங்கள் ஆட்சியில் செய்துவிட்டீர்கள். நீங்கள் நிச்சயம் நம் எல்லைக்குள் இருக்கும் அனைத்து எல்லைகளையும் பார்க்க வேண்டும். அதற்கு நான் ரதங்களை ரெடி செய்கிறேன், நீங்களும் என்னுடன் வர வேண்டும் என தன் அப்பாவிடம் கேட்டுக்கொள்கிறார். இந்த உள்ளே இருக்கும் கைதிகளின் வாரிசுகள் அனைவரையும், நீங்கள் நட்ட பனைமரத்தோடு போய் நில்லுங்கள், எனது அப்பா உங்களை அங்கே வந்து பார்ப்பார், உங்கள் திறமையை பார்ப்பார் என சொல்கிறார். இவர்களும் அதுபோல் உள்ளே இருக்கும் ஆயிரக்கணக்கான கைதிகளின் பிள்ளைகள், வாரிசுகள், அவர் வீட்டில் இருப்பவர்கள், அவர்கள் நட்ட மரத்திற்கு அடியே போய் நிற்கிறார்கள். மன்னரும் சற்றே ரதத்தில் சென்று வருகிறார். வந்து பார்க்கிறார், எல்லையை சுற்றி ஆயிரக்கணக்கான மரங்கள். அவர் சொல்கிறார், நான் வாழ்ந்ததற்கு அடையாளங்கள் இனி எக்காலத்திற்கும் நிச்சயம் இருக்கும். நான் செய்ததை விட இவர்கள் செய்தது எனக்கு பேர் உதவிகள். என் ஆட்சிகள் நலம் எப்பொழுதும் மக்களுக்காகவே என்று அனைவரும் எண்ணி